தமிழ் பேசும் அனைத்தினால உங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பிளாக் அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். அப்படி என்னடா பிளாக்னு கேட்குறீங்களா? இந்த பாக்ஸும் பிளாக், உள்ள இருக்கிற மொபைலும் பிளாக்காக தான் இருக்க போது. இந்த அன்பாக்சிங் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம். ஏன்னா டெல்லியிலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்கிட்ட கிருஷ்ணகிரிக்கு வர்றதுக்கு நடந்தே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்பவுமே இவ்வளோ பெருசு இருக்க வேண்டிய பாக்ஸ் இப்போ இப்படி இருக்கு. எதுன்றது இப்போ கெஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். எஸ், சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியிலிருந்து நடந்தே வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதற்கான காரணம் என்னென்னா பாக்ஸ் தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்றது நீங்கள் இங்கேயே வந்து பார்க்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. கேலக்ஸின்னு ஒரு சைடு எழுதியிருக்கு அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ன்றதை போட்டிருக்காங்க. பட் நம்ம குயிக்காக ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸ்லிம்மாக இருக்கிறவர்கிட்ட அதிகமாக என்னத்தை பேசுறது இல்லையா? பாக்ஸ்குள்ள நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க, சிம் அட்ஜஸ்டர் டூல் இருக்கு, புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் Type-C to Type-Cக்கான கேபிள் தான் இருக்கு அண்ட் சார்ஜர் கிடையாது. எஸ், இந்த வாட்டி இந்த ஸ்லிம் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா, இதில் அவங்க சார்ஜர் கொடுக்கல, நம்ம தனியாக தான் வாங்கணும். ஒரு வழியாக மொபைல் எடுத்தாச்சு. பின்னாடி ஸ்டிக்கராக ஒட்டியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துடலாம். கிழித்து எடுத்து விட்டவுடன் வாவ், நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தெரியுதுங்க. கேமராவுக்கும் தனியாக நான் இத்தனை நாள் லீக்ஸில் அவங்க லான்ச் பண்ணதில் அந்த பொம்மை, அந்த இமேஜஸ் மட்டும் தான் வந்து பார்த்தேன். பட் நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. மேட் ஃபினிஷிங் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வாவ், நல்லா இருக்குங்க. சாம்சங் எம்பர்ட் பண்ண விதம், இந்த பர்டிகுலர் மேட் ஃபினிஷிங் தான் நம்ம தமிழ் டெக் லோகோலேயே இருக்குது. செம்ம கலர், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கேமரா ஹவுசிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான டிசைன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டு சைடுமே கார்னிங் ஒரு விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது ஃபுல்லாக மெட்டல். அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்லேயே வந்து டேரெக்டாக இந்த கேமரா ஹவுசிங்கும் சேர்ந்து வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்க்குறதுக்கு வேறு லெவலுக்கான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. அதே போல் மொபைலை கையில் எடுக்கும் போது ஒரு 210 கிராம் அந்த மாதிரி வர்ற மாதிரி தெரியுது. பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 230-35 கிராம்குள்ளே இருக்குன்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிடுறேன். பூட்டப் ஆகக்கூடிய அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு சொல்லிடுறேன். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக் கீயும் இருக்குது. மேல் பக்கத்தில் 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கால் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் கீழ் பக்கத்தில் நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரும் வந்து இருக்குது. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே அதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அதோடைய டிஸ்பிளே தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நல்ல கர்வியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்க்கான QHD+ ரெசல்யூஷனில் நமக்கு டைனமிக் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ, வீடியோ பார்க்குறோமா இல்லை கேம்ஸ் விளாட்றோமா, அதற்கு தகுந்தாற் போல் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுனால நமக்கு பேட்டரி லைஃபும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு ஃப்ளூயிடாக இருக்கும். இதில் நமக்கு HDR10+ உடைய சப்போர்ட்டும் இருக்கு. 1500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ முன்ன இருந்த டிஸ்பிளே விட இது 200 நிட்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அவுட்டோர்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. அண்ட் பில் குவாலிட்டியை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இது ஒரு சாலிடான ஒரு பில் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸ்பெஷலி இந்த அல்ட்ரா உங்களுக்கு பின்பக்கம் முன்பக்கம் கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாக மெட்டல் ஃப்ரேமிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம சீனாக இருக்குது. ஸ்பெஷலி இந்த பிளாக் கலர் நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸாகவும் ஒரு பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்றது ப்ராசர் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு Exynos 2100 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்த Exynos ப்ராசரை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 30% வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்த எல்லா Exynos ப்ராசரும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கும். இல்லை ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அங்கங்கே வந்து இருக்கும். ஸ்னாப்டிராகனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து மோசமாக தான் இருந்தது. ஆன் பேப்பரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். பட் இந்த ப்ராசரில் நாங்கள் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ தான் என் கையில் வந்திருக்கு. அன்பாக்ஸ் பண்ண உடனே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றது என்னால் சொல்ல முடியாது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ரிவ்யூ வரும்போது என்ன எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். ஸ்பெஷலி கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். RAM அண்ட் ஸ்டோரேஜை பற்றி கவலையே வேண்டாம். 12GB அண்ட் 16GB அப்படின்ற 2 வேரியன்ட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 256GB இல்லாட்டி 512GB அப்படின்ற வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5 கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த அல்ட்ரா நமக்கு 5000 mAh உண்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதிகப்படியாக நமக்கு 25 வாட்கான சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, பிகாஸ் பாக்ஸில் சார்ஜர் இல்லை இல்லையா? அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் உடைய சப்போர்ட்டும் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் உடைய சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா விதமான
விதமான சென்சர்ஸும் இருக்குது. உங்களுக்கு NFC சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, Wi-Fi 6C அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் Wi-Fi அது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ரவுட்டர்லாம் அந்த ஒரு Wi-Fi சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இதில் ஸ்பீட் நார்மலாக வர்றதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.2 உடைய சப்போர்ட்டும் வந்திருக்கு. IP68க்கான வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய டாப் லைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதில் Android 11 கொடுத்துருக்காங்க. One UI 3.0 தான் இருக்கு. ஸோ எனக்கு பார்க்கும்போது நல்லா ஸ்னாப்பியாக இருக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் ஸ்பெஷலி கிளிக் பண்ண ஆப் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அந்த விஷயத்தில் இப்போ வரைக்கும் டீசெண்டாக இருக்கு. என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இதில் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Note 20 Ultra தான் இப்போ பிரைமரி டிவைஸாக ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் எனக்கு இப்போ பாருங்க வெச்ச உடனே அன்லாக் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும். பிகாஸ் நிறைய இருக்குது, பட் செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும் ஒரு சில மொபைல் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்ட்ராசானிக் வச்சு நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அன்லாக் பண்ணுறதுனால சேஃப்டி பக்காவாக இருக்கும். அந்த சேஃப்டியோட இந்த ஸ்பீடும் இருக்கிறது சூப்பரான விஷயம். ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு வேகமாகவே இருக்குது. சேஃப்டியை பற்றி பார்க்கும்போது இதில் நாக்ஸ் செக்யூரிட்டியும் இருக்குது. ஸோ ஏற்கனவே நாக்ஸ் செக்யூரிட்டினா என்னன்றது நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் இதில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் கூடவே நமக்கு ஒரு செக்யூர்டு ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்த விட எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையாக இருந்தாலும் இந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பேன். நிறைய பேரும் அதை தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேமராஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா சும்மா கேமராவாக கொடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சரில். இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். இரண்டாவதாக 108 மெகாபிக்சலுக்கான சென்சர் கொடுத்துருக்காங்க f1.8 அப்பச்சரில். இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா HM3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக 10 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது f4.9 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். நான்காவதாகவும் இன்னொரு 10 மெகாபிக்சல் கேமரா. இது f2.4 அப்பச்சரில் இருக்கு. இதுவும் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த ரெண்டு டெலஃபோட்டோ சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெலஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு 3x வரைக்கும் ஜூம் வந்து பண்ணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய டெலஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் ஜூம் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் லாங் ஜூமிங் டெலஃபோட்டோ யூஸ் பண்ணி 10x வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பிளர்னஸ் அந்த ஷேக்கி எல்லாம் இல்லாமல் நீங்கள் வீடியோவும் சரி ஃபோட்டோவும் சரி ரொம்ப நல்லா எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த 108 மெகாபிக்சலுக்கான சென்சரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சென்சரை விட ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கலர்ஸும் கேப்சர் பண்ணும் அண்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்தோட பெஸ்ட் பார்ட் எங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்சர் தான். நமக்கு டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சலுக்கான சென்சர். ஸோ நம்ம அல்ட்ரா வைட் ஷாட்ஸும் அதிலே எடுக்க முடியும். அண்ட் அதே சென்சரில் நம்மளால மேக்ரோ ஷாட்டும் வந்து எடுக்க முடியும். ஸோ மேக்ரோ ஷாட் உங்களால் 12 மெகாபிக்சல் எடுக்க முடிஞ்சா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓரளவுக்கு லைட்டிங் இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல இமேஜஸ் வந்து வருது. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான், ரிவ்யூ கிடையாது. இந்த கேமராவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்றதா சொல்லியிருக்கேன். பட் சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க பாருங்க. இமேஜஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸும் இண்டோரில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸுமே ஓரளவுக்கு வந்து நல்லா இம்ப்ரெசிவாக வந்து இருக்குன்னு தான் சொல்லும். பட் நான் இன்னும் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொடுக்கும்போது எக்ஸாக்டாக இந்த கேமராவில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியும், எப்படி இருக்குன்றதை நான் அங்கே சொல்கிறேன். செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இதில் 40 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதும் அந்த செல்ஃபி கேமரா தான். பிகாஸ் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா vlogமே ஸ்மார்ட் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ இனிமேட்டு மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்கிட்ட கொஞ்ச நாள் இருந்ததுன்னா நான் அடுத்ததாக எடுக்கக்கூடிய vlog எல்லாம் இதில் எடுத்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். வீடியோ கேப்பபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளால 8K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். நீங்கள் 4Kல 60 FPS வரைக்கும் எல்லா சென்சரும் யூஸ் பண்ணியும் வீடியோ எடுக்கலாம். எஸ், நீங்கள் அல்ட்ரா வைட்லையும் எடுக்கலாம், மேக்ரோலையும் எடுக்கலாம், நார்மல் லென்ஸும் எடுக்கலாம், வைடாகவும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சென்சருமே உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணுது. ஸோ வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பேங்க் ஃபார் த பக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். பிகாஸ் அந்த வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு இவங்க வெறும் ஹார்ட்வேர் மட்டும் கொடுக்கல, சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வியூ
வியூன்ற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கும் போதே முன்னாடி பின்னாடி எடுக்க முடியும், அண்ட் வெடிக்கும் போதே தம்ப்நெயில் எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வழக்கம் போலவே எப்படி இருக்குன்றதை அப்புறமா சொல்கிறேன். அதே போல் இதில் S Pen உடைய சப்போர்ட்டும் இருக்கு. எஸ், ரொம்ப நாளாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் S Pen சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே வேற லெவலில் வந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் S Pen நம்ம தனியாக தான் வாங்கணும், ஃபோனில் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மட்டும்தான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே தாறுமாறு, சூப்பர் 10 out of 10 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கு கிளாரிட்டியும் ரொம்ப பஞ்சியாக வந்து இருக்கு. அதனால தான் என்னமோ ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருந்தது ஒரு சில டைமில் நான் வீடியோலாம் எடுக்கும்போது. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சாலிடாக கொடுத்துருக்காங்க. கேமரா பம்ப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வெளியில் ப்ரொஜெக்டான மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியல. 230 கிராம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Note 20 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப பெருசாக தெரியும். அதை யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கேமரா நான் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷலி ப்ராசஸர் எப்படி இருக்குன்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனை ஆண்ட்ராய்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க தான் வந்து சொல்லும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா என்ன ஏதுன்றது எல்லாமே நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூல அதுல உங்களுக்கு நான் ஏதாச்சும் கவர் பண்ணணும், இது ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்கு அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஏதுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதையும் சேர்த்து கவர் பண்றேன். சோ இந்த வீடியோ இவ்வளவுதான் நண்பர்களே. சோ எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் மொபைல் வந்தது, எப்பவும் போலவே. பிகாஸ் நம்ம கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கோம், சிட்டில கிடையாது, அதுதான் விஷயம். பட் ரீசனே சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இருக்கிற உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.